Hi viewers, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம CMA Final Paper 16 Strategic Cost Management அந்த பேப்பர்ல Chapter 6 Linear Programming அதுல Illustration 2 இது வந்து நம்ம புக்ல பேஜ் நம்பர் 427ல இருக்கு. அதுல இருக்கக்கூடிய Illustration 2 அது வந்து minimization பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். மினிமைசேஷனை பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ illustration 2 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம illustration 2 பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a dealer of cement has two warehouses. ஸோ ஒரு சிமெண்ட் டீலர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ரெண்டு வேர்ஹவுசஸ் வச்சுருக்காங்க. நேம்லி என்னென்னா எம்னு ஒரு வேர்ஹவுஸ் அண்ட் என்னு ஒரு வேர்ஹவுஸ் வச்சுருக்காங்க வித் ஸ்டாக்ஸ் ஆஃப் அந்த எம்ங்கிற வேர்ஹவுஸில் 30,000 பேக்ஸ் இருக்குது அண்ட் என்னங்கிற வேர்ஹவுஸில் பார்த்தீங்கன்னா 20,000 பேக்ஸ் ஆஃப் சிமெண்ட் வந்து அவங்க கையில் இருக்குது. Three customers A, B and C have placed order on the dealer for 15,000, 20,000 and 15,000 bags. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிமெண்ட் டீலர் இருக்காங்க, அவங்க ரெண்டு வேர்ஹவுஸ் எம் அண்ட் என்ன ரெண்டு வேர்ஹவுஸ் வச்சுருக்காங்க. வேர்ஹவுஸ் எம்ல பார்த்தீங்கன்னா 30,000 பேக்ஸ் ஆஃப் சிமெண்ட்ஸ் இருக்குது, வேர்ஹவுஸ் என்ல 20,000 பேக்ஸ் இருக்குது. 3 கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னா ஏ, பி அண்ட் சி. இதில் ஏ வந்து எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15,000 பேக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பி வந்து 20,000 பேக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் சி பார்த்தீங்கன்னா 15,000 பேக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. Cost of transportation per 1,000 bag of cement from different warehouses to different customers are given below. ஸோ இப்போ இந்த பேக்ஸை வந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே எம்ங்கிற வேர்ஹவுஸ்லேருந்தும் போகுது, என்னங்கிற வேர்ஹவுஸ்லேருந்தும் சிமெண்ட்ஸ் வந்து டெலிவர் ஆகுது. ஸோ அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்னங்கிறத இங்கே கீழே உள்ள டேபிளில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க வேல்யூ இன் ஹண்ட்ரட்ஸில் இருக்குது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்லேருந்து ஏக்கு போகிறது வந்து 14 இங்கே கொடுத்துருக்காங்கன்னா இன்டூ 100 நம்ம மல்டிப்ளை பண்ணி 4,000 பேக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேல்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இன் ஹண்ட்ரட்ஸில் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. The dealer wants to find how to fulfill the order so that the transportation cost is minimum. ஸோ அந்த டீலர் வந்து இந்த ஆர்டர்ஸை எப்படி நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம் ஸோ தட் நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து மினிமமாக வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் ஃபார்முலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பாருங்க. as transportation costs are given per 1,000 bags, நம்ம முன்னாடியே கொஸ்டின்ல கொடுத்துருந்த பார்த்துருந்தோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து 1,000 per bags, சாரி 1,000 பேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து 1,000 பேக்ஸுக்கான வேல்யூ அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இங்க இந்த டேபிள்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, 1,000 பேக்ஸுக்கான வேல்யூ இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1,000 பேக்ஸ் நம்ம வந்து அசியூம் பண்ணிக்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா let warehouse M supplies x1 units to A and x2 units to B. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா எம்ங்கிற வேர்ஹவுஸ் வந்து ஏபிசி 3 பேருக்கும் வந்து சிமெண்ட் பேக் சப்ளை பண்றாங்க. அதே மாதிரி என்னங்கிற வேர்ஹவுஸ்ல இருந்தும் ஏபிசிங்கிற கஸ்டமர்ஸுக்கு சிமெண்ட் பேக்ஸ் வந்து சப்ளை பண்றாங்க. ஸோ எம்ங்கிற வேர்ஹவுஸ் பார்த்தீங்கன்னா x1 யூனிட்ஸ் வந்து ஏங்கிற கஸ்டமருக்கு கொடுக்கறதா அசியூம் பண்ணியிருக்கோம் அண்ட் x2 யூனிட்ஸ் டு பிங்கிற கஸ்டமருக்கு x2 யூனிட்ஸ் கொடுக்கறதா வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். as the stock of M is 30,000 bags. ஸோ கொஸ்டின்ல முன்னாடியே கொடுத்துருக்காங்க என்னன்னா எம்மோட ஸ்டாக் வந்து 30,000 பேக்ஸ் டோட்டலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து தௌசண்ட்ஸில் பேக்ஸுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கொடுத்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1,000 பேக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் வந்து எம் கிட்ட 30,000 பேக்ஸ் இருக்குன்னா அப்போ 30 யூனிட்ஸ்ன்னு நமக்கு நம்ம அசம்ஷன் படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். 1 unit is equal to 1,000 bags na 30,000 units equal to 30 bags. ஸோ அப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இப்போ எம்ங்கிற வேர்ஹவுஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஏங்கிற கஸ்டமருக்கு கொடுத்தது போக பேலன்ஸ் வந்து பிக்கு கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறத தான் வந்து அவங்க சிக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ சியோட யூனிட்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் 30 யூனிட்ஸுங்கிறது எம்மோட டோட்டல் யூனிட்ஸ், அதில் x1 வந்து ஏக்கு கொடுத்துறாங்க நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அது x1 வந்து சப்ராக்ட் பண்ணிக்கிறோம் அதுலேருந்து. அண்ட் அதுலேருந்து x2 வந்து பிக்கு போயிடுது. ஸோ x2வையும் சப்ராக்ட் பண்ணோம்னா ரிமைனிங் இருக்கிறது தான் நமக்கு சிக்கான யூனிட்ஸு. ஸோ அதை வந்து 30 மைனஸ் x1 மைனஸ் x2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஏ. ஸோ இப்போ எம் வந்து எப்படி அலோகேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஏக்கு எவ்வளோ டோட்டல் ரெக்குயர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 15,000 பேக்ஸ். அவங்க வந்து ஆர்டர் வந்து 15,000 பேக்ஸுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை 15 யூனிட்ஸ்ன்னு நம்ம வந்து அசம்ஷன் பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம்.
of this இந்த 15 யூனிட்ஸ்ல x1 வந்து mங்கிற வேர்ஹவுஸ்ல இருந்து வந்துருது நமக்கு. ஸோ ரிமைனிங் என்னங்கிற வேர்ஹவுஸ்ல இருந்து நமக்கு எவ்வளவு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா டோட்டல் 15 யூனிட்ஸ் ரெக்வயர்மெண்ட் மைனஸ் x1 அதை சப்ராக்ட் பண்ணோம்னா என்னங்கிற வேர்ஹவுஸ்ல இருந்து ஏங்கிற கஸ்டமருக்கு எவ்வளவு யூனிட்ஸ் போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதுதான் நம்ம இங்க வந்து 15 மைனஸ் x1 எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிங்கிற கஸ்டமருக்கு வந்து நம்ம எவ்வளோ யூனிட்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிங்கிற கஸ்டமருக்கு வந்து எவ்வளோ ரெக்வயர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 20 யூனிட்ஸ், அதாவது கொஸ்டின்ல 20,000 பேக்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கதா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம 20 யூனிட்ஸ்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அதுல x2ங்கிற யூனிட்ஸ் வந்து mங்கிற வேர்ஹவுஸ்ல இருந்து வந்துடும். இதை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து அசம்ஷன்ல எழுதியிருக்கோம். x2ங்கிற யூனிட்ஸ் வந்து mங்கிற வேர்ஹவுஸ் பிக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா nங்கிற வேர்ஹவுஸ் வந்து பிங்கிற கஸ்டமருக்கு எவ்வளோ வந்து யூனிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, சிமெண்ட் பேக்ஸ் வந்து செல் பண்றாங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். அதுதான் வந்து 20 மைனஸ் x2ன்னு நம்ம இங்க எடுத்திருக்கோம். ஸோ அண்ட் இப்போ சிக்கு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பிக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சிக்கு பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து ரெக்வயர்மெண்ட் எவ்வளோ, அதாவது ஆர்டர் எவ்வளோ பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. 15,000 பேக்ஸ்ன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 15 யூனிட்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அந்த 15 யூனிட்ஸ்ல இருந்து நம்ம ஏ அண்ட் பிக்கு கொடுத்தது சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சிக்கு எவ்வளோ வந்து என்னங்கிற வேர்ஹவுஸ்ல இருந்து வருதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எம்ங்கிற வேர்ஹவுஸ்ல சிக்கு எவ்வளோ தராங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதாவது 30 மைனஸ் x1 மைனஸ் x2. அதை இங்கே 15 யூனிட்ஸ்ல இருந்து சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்னங்கிற வேர்ஹவுஸ்ல இருந்து சிங்கிற கஸ்டமருக்கு எவ்வளோ வந்து சிமெண்ட் பேக்ஸ் வந்து போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக 15 மைனஸ் 30 மைனஸ் x1 மைனஸ் x2ங்கிறத இங்கே சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உள்ள ஒரு பிராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 30 மைனஸ் x1 மைனஸ் x2க்கு தனியாக செப்பரேட்டா பிராக்கெட் இருக்கு. அதனால இங்கே கொடுத்துருக்க மைனஸை வந்து நம்ம இங்கே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது மைனஸ் 30 பிளஸ் x1 அண்ட் பிளஸ் x2ன்னு ஆக போகுது. ஸோ அதை ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம். பிளஸ் x1 பிளஸ் x2 பிளஸ் மைனஸ் 30 பிளஸ் 15 பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் 15 இங்கே வந்துடும். ஸோ அப்படிதான் இந்த ஈக்குவேஷனை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நமக்கு என்னங்கிற வேர்ஹவுஸ் வந்து சப்ளை பண்ற வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். யூனிட் சப்ளை using the supplied values of transportation cost per unit we express the total transportation cost as. ஸோ இப்போ கொஸ்டின்ல வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோன்னு இந்த டேபிள்ல நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எவ்வளோங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ மினிமைஸ் Z நம்ம ஈக்குவேஷனுக்கு எடுத்துக்கோம் இல்லையா, அதனால இங்கே Z இஸ் ஈக்குவல் டு 4,000 x1. ஸோ அந்த காஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே 40 அதாவது ஹண்ட்ரட்ஸ்ல இருந்துச்சு இல்லையா, அதை வந்து நம்ம 100 மல்டிப்ளை பண்ணி 4,000 எடுத்துக்கிறோம். ஸோ x1 x2 x3 அந்த பேசிஸ்ல 4,000 x1 பிளஸ் 2,000 x2. ஸோ பி வந்து 2,000 x2 இங்கே கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல டேபிள்ல பாருங்க. ஏக்கு வந்து எம்ங்கிற வேர்ஹவுஸ்ல இருந்து 4,000 பேக்ஸ் போகுது, 4,000 ருபீஸ் ஆகுது. அண்ட் பிங்கிற வேர்ஹவுஸுக்கு 2,000 ருபீஸ் ஆகுது. ஸோ அதனால 4,000 x1 பிளஸ் 2,000 x2ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் சிக்கு பார்த்தீங்கன்னா x3ன்னு நம்ம எடுத்துக்கல, ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்ட யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 30 மைனஸ் x1 மைனஸ் x2ங்கிற பேசிஸ்ல தான் யூனிட்ஸ் எடுத்திருக்கோம். அதனால 2,000ங்கிறது இங்கே காஸ்ட், அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 1 செகண்ட். ஸோ 2,000ங்கிறது காஸ்ட் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2,000ஓட நம்ம இந்த 30 மைனஸ் x1 மைனஸ் x2 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் இங்கே வந்து நமக்கு டெரைவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னங்கிற வேர்ஹவுஸோட காஸ்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னங்கிறவங்க ஏக்கு பார்த்தீங்கன்னா 2,000 ருபீஸ்ல ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்ல சப்ளை பண்றாங்க. பிங்கிறவங்களுக்கு 6,000 ருபீஸ்ல சப்ளை பண்றாங்க. அண்ட் சிங்கிறவங்களுக்கு 4,000 ருபீஸ்ல சப்ளை பண்றாங்க. ஸோ இப்போ நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து தெரிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா 2,000 இன்டூ என் வந்து எவ்வளோ யூனிட் சப்ளை பண்ணுறாங்கன்னு நம்ம மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா 15 மைனஸ் x1 அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 15 மைனஸ் x1 பிளஸ் பிக்கு வந்து உள்ள காஸ்ட் வந்து 6,000 நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் யூனிட் சப்ளை பண்ணுறது நம்ம 20 மைனஸ் x2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த 20 மைனஸ் x2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பிளஸ் சிங்கிறவங்களுக்கு வந்து காஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4,000 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி x1 பிளஸ் x2 மைனஸ் 15. ஸோ அந்த யூனிட்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த பெரிய ஈக்குவேஷனை நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு மினிமைஸ் இசட்கான டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டுக்குள்ள ஈக்குவேஷன் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் வந்து
மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு z is equal to 4000 x1 minus 2000 x2 plus 1,50,000 வேல்யூ வந்து கிடைச்சிரும். So as the problem deals with the units of cement bags ஓட units பத்தி இது வந்து பேசுறதுனால each of the units mentioned above should be non-negative. So obviously நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிறதுனால இங்க வந்து அது நான் நெகட்டிவா தான் இருக்கும். நெகட்டிவ் வேல்யூ வந்து நமக்கு இருக்காது கண்டிப்பா மினிமைசேஷன்ல. ஸோ நான் நெகட்டிவ்னு அசியூம் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்துக்குமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 பேஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூ ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் x1ங்கிறது எடுத்துப்போம் இல்லையா, x1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் x2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கன்ஸ்ட்ரெயின் நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்கு வந்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின் ஃப்ரேம் பண்ணிருந்தோம்ல 30 மைனஸ் x1 மைனஸ் x2. ஸோ ஏ அண்ட் பிக்கு x1 x2 நம்ம எடுத்துருந்தோம், அதுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். சிக்கு பாத்தீங்கன்னா 30 மைனஸ் x1 மைனஸ் x2ன்னு ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 30 மைனஸ் x1 மைனஸ் x2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நமக்கு வந்து x1 அண்ட் x2 இந்த ஈக்குவேஷனில் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அதை வந்து பாசிட்டிவாக மாற்றணும்னா ஈக்குவேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ x1 plus x2 less than or equal to 13 மாற்றணும்னா இந்த பாசிட்டிவ்ல சாரி நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய x1 அண்ட் x2 வந்து இங்கே பாசிட்டிவாக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னங்கிற வேர்ஹவுஸ் வந்து ஏபிஎன்சிங்கிற கஸ்டமர்ஸுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னங்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏங்கிற கஸ்டமருக்கு 15 மைனஸ் x1 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 மைனஸ் x1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். அதுவும் x1 வந்து நெகட்டிவ்ல இருக்கிறதுனால ஈக்குவேஷனை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து x1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15ன்னு மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்கிற கஸ்டமருக்கு 20 மைனஸ் x2 யூனிட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ 20 மைனஸ் x2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அகைன் x2 வந்து நெகட்டிவ்ல இருக்கிறதுனால x2 less than or equal to 20 சேஞ்ச் பண்ணிக்கிறோம். தேர்டா பார்த்தீங்கன்னா சிங்கிற கஸ்டமருக்கு என்னங்கிற வேர்ஹவுஸ்லேருந்து x1 plus x2 minus 15ங்கிற யூனிட்ஸ் வந்து நமக்கு சப்ளை ஆகுது. ஸோ அதுக்கு x1 plus x2 minus 15 greater than or equal to 0ன்னு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். அகெயின் இங்கே வந்து நமக்கு x1 and x2 வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 15ங்கிறத மட்டும் ஈக்குவேஷன் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டு x1 plus x2 greater than or equal to 15 ஈக்குவேஷனை நம்ம வச்சுக்கிறோம். ஸோ கடைசியாக இப்போ வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் வந்து ஃபார்முலேஷன் பண்ண போகிறோம். திஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் கிவன் எல்பிபி இஸ் நமக்கு மினிமைஸ் இசட் டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 4000 x1 மைனஸ் 2000 x2 பிளஸ் 1,50,000. இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலேட் பண்ணது மேலே அதை தான் இங்கே எடுத்திருக்கோம். சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே கீழே கன்ஸ்ட்ரெயின்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். அண்டில் தென் தேங்க்யூ.